1999 பேர் நரகத்திற்கு போவார்களா? இந்த கேள்வி பலரையும் பயத்திலும் மார்க்கத்தின் மீது சிலருக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சமூக வலைதளங்களில் பலரும் இது பொய் என்று வாதிடுகிறார்கள். ஆனால் இது புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்களில் உள்ள மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸின் பின்னணியையும் நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்ப்போம். ஒரு முறை நபிகளார் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்களை பிரித்தெடுக்கச் சொல்வான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, எத்தனை பேரை பிரிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு இறைவன், ஒவ்வொரு 1000 பேரில் 999 பேர் என்பான். இந்த திடுக்கிடும் செய்தியை கேட்டவுடன் அங்கிருந்த சஹாபாக்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவர்களின் கண்கள் அச்சத்தால் கலங்கின. யா ரசூலல்லாஹ், 1000ல் 999 பேர் நரகம் சென்றால் எங்களில் தப்பிக்கும் அந்த ஒருவர் யார் என்று ஏக்கத்தோடு நபிகளாரிடம் கேட்டார்கள். மக்களின் முகத்தில் இருந்த அந்த பேரச்சத்தை பார்த்த நபிகள் நாயகம் அவர்கள் உடனே ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்து அவர்களின் பயத்தை போக்கினார்கள். நபிகளார் கூறினார்கள், சந்தோஷப்படுங்கள், அந்த 999 பேர் என்பது உங்களை போன்ற முக்மின்கள் அல்ல, அவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர். யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் பூமியில் பெரும் எண்ணிக்கையில் வாழும் ஒரு கூட்டத்தினர். அவர்கள் இறைவனை முழுமையாக மறுத்து குழப்பம் விளைவிப்பவர்கள். உலக மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் மிக மிக அதிகமானவர்கள் என்பதைத்தான் இந்த 999:1 என்ற கணக்கு காட்டுகிறது. இன்னும் விளக்கமான சொன்னால் 999 பேர் அந்த தீய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் உங்களிலிருந்து மிகச் சிலரே அந்த பட்டியலில் இருப்பார்கள். தோழர்களின் பயத்தை போக்க நபிகளார் ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு கருப்பு நிற காளையின் உடலில் இருக்கும் ஒற்றை வெள்ளை முடி போன்றவர்களே நீங்கள். அதாவது ஒட்டுமொத்த மனித இனத்தின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது உண்மையான நம்பிக்கையாளர்கள் மிக குறைவாகத்தான் தெரிவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச் சிறந்தவர்கள். நபிகளார் மேலும் ஒரு நற்செய்தி சொன்னார்கள். சொர்க்கவாசிகளில் 4 பங்கினராக, அதாவது 1/4 என்று நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். பின்னர் மக்களின் மகிழ்ச்சியை பார்த்துவிட்டு, இல்லை, சொர்க்கவாசிகளில் 1 பங்கினராக, அதாவது 1/3 என்று அந்த அளவை உயர்த்தினார்கள். இறுதியில் நபிகளார் சொன்ன அந்த மாபெரும் உண்மை, நிச்சயமாக சொர்க்கவாசிகளில் சரிபாதி பேர் நீங்களாகவே இருப்பீர்கள் என்று நான் நாடுகிறேன். எனவே 1000ல் 999 பேர் நரகம் என்பது முஸ்லிம்களுக்கான ஒட்டுமொத்த கணக்கல்ல. அது இறை மறுப்பாளர்களின் பெரும் எண்ணிக்கையை குறிக்கும் எச்சரிக்கை மட்டுமே. அரைகுறை தகவல்களை கேட்டு மார்க்கத்தின் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம். அல்லாஹுவின் கருணை விசாலமானது. அவன் தன் அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆதாரபூர்வமான இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் குழப்பத்தை போக்குங்கள். இது போன்ற தெளிவான தகவல்களுக்கு டீன் டிஸ்கவரியை பின்தொடருங்கள்.